என்ன வகையான அலர்ஜியா இருந்தாலும் பரவாயில்ல. மாதவிடாய் சமயத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜியா இருந்தாலும் ஓகே. இல்ல நான் ஸ்வீட் சாப்பிட்டேன், மசாலா சாப்பிட்டேன், இல்ல வெளி இடத்துல பாத்ரூம் யூஸ் பண்ணேன், அந்த தண்ணி யூஸ் பண்ணேன், அதனால இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. இல்ல ஒரு ஆசிட் கெமிக்கல் பாத்ரூம் கழுவிட்டு அதனால எனக்கு இன்ஃபெக்ஷன் எரிச்சல் தாங்க முடியலன்னு சொன்னவங்க கூட இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல கிட்னி ப்ராப்ளம் இருந்து நாளடைவில் அப்படியே யூரிட்டருக்கு போய் கிட்னிக்குள்ளேயே இன்ஃபெக்ஷன் ஆகி அதுல ப்ராப்ளம் ஆகிற அளவுக்கு கூட இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து நீங்க எடுத்துக்காங்க. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணிக்காங்க. கிளீனான தண்ணியில வாஷ் பண்ணிக்காங்க. நார்மல் வார்ம் வாட்டர் இருந்தாலே போதுமானது. டென்ஷன் ஆகாம இருங்க. உடலினுடைய சூடு, அதாவது அடிவயிறை தொட்டு பார்த்தா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து தேவையான அளவுக்கு வாட்டர் பாத், டப் பாத் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அடிவயிற்றினுடைய சூடு குறைய ஆரம்பிக்கும். மோர் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். உணவிலேயே கரெக்ட் பண்ணிக்காங்க, போதுமானது. இல்லை அப்படின்னா வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இதெல்லாம் என்ன